வணக்கம் மாணவர்களே. இந்த செஷனில் நம்ம ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸ் சப்ஜெக்டில் ரெண்டாவது யூனிட், அதாவது ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்ங்கிற டாபிக் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாப்பிக்காக ஃபோர்ஸஸ் ஜெனரேஷன்ஸ். ஃபோர்ஸஸ், ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் ஃபோர்ஸஸ் எக்ஸர்ட் ஆகுது, உருவாகுது. எந்த நேரத்தில் அந்த ஃபோர்ஸ் உருவாகுதுன்னோம்னா, ஒரு டிரான்ஸ்ஃபார்மருடைய ஷார்ட் சர்க்கியூட் கண்டிஷனில் ஃபோர்ஸஸ் உருவாகுது. இது என்னென்ன ஃபோர்ஸ்னால், ரெண்டு டைப் ஆஃப் ஃபோர்ஸ். ஒன்று ஆக்சியல் ஃபோர்ஸ், இன்னொன்று ரேடியல் ஃபோர்ஸ். ஆக்சியல் டைரக்ஷனில் நடக்கிறது அது ஆக்சியல் ஃபோர்ஸ், ரேடியல் டைரக்ஷனில் நடந்தால் அது ரேடியல் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதுக்கு ஃபார்முலா பார்த்தோம்னா எஃப்எஸ் ப்ரொபோர்ஷனல் டு KI², அதாவது ஸ்கொயர் ஆஃப் த ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்குது, ஏற்கனவே பார்த்தோம். நம்ம ரேடியல் ஃபோர்ஸ், ஆக்சியல் ஃபோர்ஸ். ரேடியல் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னம்னா, ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் ரேடியல் டைரக்ஷனில், அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்மருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு தெரியும். நடுவில் ஒரு கோர் இருக்கும், கோரை சுற்றி லோ வோல்டேஜ் வைண்டிங் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு இன்சுலேஷன், அதுக்கப்புறம் ஹை வோல்டேஜ் வைண்டிங் இருக்கும். ஒரு ஷார்ட் சர்க்கியூட் கண்டிஷனில் என்ன ஆகணும்னா, ரெண்டு வைண்டிங்கும் அதிகப்படியான கரண்ட்டு போகிறதுனால எக்ஸ்டர்னல், அதாவது வெளி வட்டத்தில் இருக்கிற ஹை வோல்டேஜ் வைண்டிங்கில் டென்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸும், அதாவது வெளிநோக்கி வைண்டிங் நகரும். அதே மாதிரி உள்ளே இருக்க வைண்டிங்கில் பார்த்திங்கன்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ், அதாவது கோரை நோக்கி உள்நோக்கி வைண்டிங் நகரும். ரெண்டும் இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகுது. இது ரேடியல் டைரக்ஷனில் இருக்கிறதுனால இது நம்ம ரேடியல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இப்போ இந்த படத்தில் பாருங்கள் தெரியும். இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிறது கோர், இப்போ உள்ளே இருக்கிறது இன்னர் வைண்டிங், இந்த லோ வோல்டேஜ் வைண்டிங், ஒரு இன்சுலேஷன், அப்போ வெளியில் இருக்கிறது ஹை வோல்டேஜ் வைண்டிங். ஒரு ஷார்ட் சர்க்யூட் கண்டிஷனில் வரும்போது ஒரு ஃபோர்ஸ் எப்படி டெவலப் ஆகி உள்ளே இருக்க இந்த வைண்டிங் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ்னால உள்நோக்கியும், இங்கே இருக்க வெளியில் இருக்க வைண்டிங் டென்சியல் ஃபோர்ஸ்னால வெளிநோக்கியும் இந்த மாதிரி ரெண்டு டைரக்ஷனில் விரிய ஆரம்பிக்கும். இதனால் பெரும்பாலும் என்ன நடக்கும்னா, வெளியில் இருக்க வைண்டிங் டென்சியல் ஸ்ட்ரெஸ்னால வைண்டிங் பஸ்ட் ஆயிரும். இதுக்கு ரேடியல் ஃபோர்ஸ்னால கிடைக்கக்கூடிய டேமேஜ். அடுத்ததாக ஆக்சியல் ஃபோர்ஸ். ஆக்சியல் ஃபோர்ஸ்னால என்ன வரும் அப்படின்னம்னா, ரெண்டில் இருக்க ரெண்டு வைண்டிங்குமே, பிரைமரி வைண்டிங் செகண்டரி வைண்டிங் ரெண்டுமே ஆக்சியல் டைரக்ஷனில் மூவ் ஆகும், அதாவது மேலே கீழே இந்த மாதிரி மூவ் ஆகும். எதனால, அன்பேலன்ஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டுனால இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா, சில டை ராட்ஸு, ஸ்க்ரூ, வெஜ்ஜு ஷேப்டு ராட்ஸ் இதெல்லாம் செட் பண்ணி நம்ம வைண்டிங் மேலே கீழே நகராமல் செட் பண்ணிடுறோம். திருப்பி வேறு விதமான என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறோம்னா, மேக்னெட்டிக் பேலன்ஸ் கிரியேட் பண்ணுறோம். எப்படின்னா, டிஃப்ரெண்ட் வோல்டேஜ் டேப்பிங்ஸ் கிரியேட் பண்ணுறோம். இப்போ டிஃப்ரெண்ட் வோல்டேஜ் டேப்பிங் எங்கே கிரியேட் பண்ணோம்னா, சென்டர் பார்ட் ஆஃப் த காயில் அசம்பிளிலேருந்து நம்ம பண்ணுறோம். அதாவது வெளியில் இருக்க வைண்டிங்கில் பண்ண மாட்டோம், உள்ளே சென்டர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் விரிஞ்சிட்டு வர்ற மாதிரி டேப்பிங்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருப்போம். இதனால ஒரு பேலன்ஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு நமக்கு கிடைக்குது. இந்த இமேஜில் உங்களுக்கு கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், உள்ளே இருக்க அந்த லோ வோல்டேஜ் வைண்டிங் ஒரு டைரக்ஷனில் கீழே கூடி நகருது, அப்புறம் வெளியில் எக்ஸ்டர்னலாக இருக்கிற வைண்டிங் ஹை வோல்டேஜ் வைண்டிங் மேலே நோக்கி நகருது. இதுக்கு பேர், இந்த மாதிரியான ஒரு ஃபோர்ஸ், இந்த மாதிரி மூவ் ஆகிறதுக்கு பேர் ஆக்சியல் ஃபோர்ஸ். ரேடியல் ஃபோர்ஸ் பாருங்கள், எல்வி காயில் ஒரு டைரக்ஷனை உள்நோக்கி, அதை கோரை நோக்கி நகரட்டும், ஹை வோல்டேஜ் வெளியில் நோக்கி நகர்றதுனால இந்த மாதிரி டேமேஜஸ் வரும் நமக்கு. அந்த டேமேஜ் என்ன, இங்கே இருக்க பாருங்கள் வைண்டிங் பாருங்கள், எக்ஸ்டர்னலாக நான் பஸ்ட் ஆகி டென்ஷியல் ஸ்ட்ரெஸ்னால போயிருக்கு. இது இதனுடைய ரீசன் என்ன அப்படின்னம்னா, ரேடியல் ஃபோர்ஸ்னால நமக்கு ஜென்ரேட் ஆனது. இது பவர் டிரான்ஸ்ஃபார்மரில் ஜென்ரேட் ஆன ஃபால்ட். இந்த மாதிரி ஃபோர்ஸஸ்னால ஷார்ட் சர்க்கியூட் நடக்கும்போது உண்டாகக்கூடிய ஆக்சியல் ஃபோர்ஸ், ரேடியல் ஃபோர்ஸ்னால வைண்டிங் டேமேஜ் ஆகுது. நாய்ஸ் இன் ஆப்ரேஷன். ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் ஆகிட்டு இருக்கும் பொழுது அதனுடைய கோரில் இருந்து ஒரு ஹம்மிங் நாய்ஸ், ஒரு சவுண்டு வந்துகிட்டே இருக்கும். இந்த நாய்ஸ் எதனால் டெவலப் ஆகுது அப்படின்னம்னா, டிரான்ஸ்ஃபார்மருடைய கோர் லேமினேட்டட் சிலிகான் ஸ்டீல் ஷீட்னால தான் நம்ம தயார் பண்ணியிருக்கிறோம். இந்த லேமினேட்டட் சிலிகான் ஸ்டீல்ஸ் காயிலுடைய ஆல்டர்னேட்டிவ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால் இந்த ஷீட்டு எக்ஸ்பேண்ட் ஆகும், இல்லாட்டினா கான்ட்ராக்ட் ஆகும், விரியும் அல்லது சுருங்கும் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால். இந்த எக்ஸ்பான்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷனால் இந்த ஷீட்டில் வரக்கூடிய வைப்ரேஷனால்
நமக்கு ஒரு ஹம்மிங் நாய்ஸ் கிரியேட் ஆகுது. இதுதான் டிரான்ஸ்ஃபார்மரில் வரக்கூடிய நாய்ஸ். இந்த மாதிரியான இந்த எக்ஸ்பான்ஷன் அண்டு கான்ட்ராக்ட் ஆகக்கூடிய இந்த நிலைமைக்கு பேர் வந்து மேக்னட்டோஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஆல்டர்னேட்டிவ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால லேமினேட்டட் சிலிகான் ஸ்டீல்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும் அல்லது கான்ட்ராக்ட் ஆகிறதுனால வரக்கூடிய இந்த நிகழ்வுக்கு மேக்னட்டோஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு பேர். ரீசன் ஃபார் டெம்பரேச்சர் ரைஸ் இன் டிரான்ஸ்ஃபார்மர். ஒரு டெம்பரேச்சர் வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் என்னென்ன காரணத்தினால தான் டெவலப் ஆகுதுனோம்னா, ஒன்று ஓவர்லோடுனால டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும், ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட்னால டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும், இன்டர்டர்ன் ஃபால்ட் அல்லது இன்னர் வைண்டிங்கில் இருக்கக்கூடிய ஃபால்ட்னால டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும், அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருந்தாலும் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும், அல்லது கூலிங் சிஸ்டம் ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் அதாவது ஐஆர் அப்படின்னா என்னென்னா, டிரான்ஸ்ஃபார்மருடைய வைண்டிங்ஸ் கோருக்கும் டேமேஜ் ஆகும். ஒரு கோரை சுற்றியும் பிரைமரி வைண்டிங் செகண்டரி வைண்டிங்கு இடையிலையும் ஒவ்வொரு வைண்டிங் டேர்ன்ஸுக்கும் இடையில ஒரு இன்சுலேட் பண்ணியிருப்போம் நாம். இந்த இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கம்மியாகும் பொழுது வைண்டிங்குள்ளே இன்டர்டர்ன் ஃபால்ட் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸை எப்படி நம்ம மெஷர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஒரு 11 ஸ்டெப் இருக்குது. இதில் தான் நாம் இந்த ஸ்டெப்பு படி நம்ம இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஷட் டவுன் த டிரான்ஸ்ஃபார்மர் and disconnect the jumpers and lighting arresters, discharge the winding capacitance, thoroughly cleaning all the bushes, short circuit the windings, guard the terminals to eliminate surface leakage over terminal bushings, then record the temperature, connect the test leads, that is to minimize the joints or avoid the joints. Now apply the test voltage and note the readings. The test voltage should be applied for 60 seconds to get the steady state value. Then transformer neutral bushing to be disconnected from the earth during the test. All low voltage surge diverter earth connections are disconnected during the test. That means we have to disconnect all the earth connections, lighting arrestor connections. So this reading to be taken until get the stabilized results. Otherwise we have to take more and more readings.